ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் விஜய் வீட்டில் இருந்து காவேரியை போய் பொண்ணு கேட்டாங்க. அதை தெரிஞ்சு காவேரி கோவமாக விஜய் வீட்டில் திட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜய்க்கு, விஜய் தம்பி, காவேரி வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவமாக உங்கள் வீட்டுக்கு வரா. நீங்கள் பொண்ணு கேட்டீங்கல்ல, அதை சொன்னேன் நான். அதனால் உங்களை எல்லாரையும் கண்ணா பின்னான்னு திட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வராப்பா அப்படின்றாங்க. அதுக்கு உடனே விஜய் என்ன சொல்கிறேன்னா, அத்தை, இதுக்கு தான் நான் அவகிட்ட யாரும் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது இப்போது அப்படின்றாங்க. உடனே காவேரியோடைய அம்மா கேட்குறாங்க விஜய்கிட்ட, ஏன் தம்பி, நீங்கள் எதுக்கு உங்கள் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறாங்கன்ற விஷயத்த சொன்னீங்க? எதுக்கு நீங்கள் அவங்கள சொன்னீங்க? செத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதுதான் இப்போ அவள் கோவப்படுறா அப்படின்றாங்க. அத்தை, எப்படி அத்தை, காவேரி என்னை பார்த்து கேட்கும்போது அவள் கண்ணை பார்த்துக்கிட்டே அவள் உயிரோடு இருக்கும்போது அவள் இல்லை செத்துட்டா நான் எப்படி சொல்ல முடியும் அத்தை? எனக்கு மனசு வரல அத்தை அப்படின்றாரு. அதுகளை என்னப்பா இருக்குது, பின்னாடி காவேரிக்கு நினைவு வரும்போது நம்ம எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிக்கலாம், நீங்கள் அப்படியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வராங்க, வீட்டில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயோடைய தாத்தா, வாமா காவேரி, நீ எதுக்கு கோவமாக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே விஜய், தாத்தா கம்முன்னு இருங்க, அவங்க சொல்ல வந்ததை சொல்லட்டும், ஏதோ சொல்ல வந்திருக்காங்கல்ல, சொல்லட்டும், சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே காவேரி கேட்குறாங்க, என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பொண்ணு கேட்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் என்னை பொண்ணு கேட்டீங்க? இவருடைய பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு ரெண்டாம் தாரமாக வந்து என்னை பொண்ணு கேட்டிங்களா? இவர் என்னன்னா எங்கள் வீட்டுக்கு இஷ்டத்துக்கு வராரு, போகிறாரு, சாப்பிட்றாரு. அதுக்கும் ஒரு படி மேலே நீங்கள் வந்து என்னை பொண்ணு கேட்டிருக்கீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? யார் சார் நீங்கள்லாம்? ஏதோ உங்கள் குடும்பத்தை பார்த்ததும் நான் வந்து ஏதோ பழகுனா போல் இருக்குதுன்னு சொன்னாக்கா உடனே பொண்ணு கேட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அம்முவை ரொம்ப பிடிக்கும் தான், அதனால் இவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அம்மா மனசை எதனா பேசி கீசி இந்த விஷயத்தை பற்றி அவங்க மனசை மாற்றினீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே வந்துடுறாங்க. உடனே விஜய் வந்து அவங்க தாத்தாவை பார்த்து, போதுமா தாத்தா, இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியலன்னு அவரை திட்டிட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும், ப்ளீஸ் மிஸ், மிஸ் நில்லுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்றாரு. ஏங்க எதுக்குங்க? எனக்கு கல்யாணத்துக்கு பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை மிஸ், நான் அதை பற்றிலாம் பேசலை, நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்தேன். அவங்க பொண்ணு கேட்ட வந்தது எனக்கு தெரியாதுங்க, இல்லைன்னா நான் உங்களை தடுத்து நிறுத்தியிருப்பேன். ப்ளீஸுங்க மன்னிச்சிருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய ஒய்ஃபு உயிரோடு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றாரு. சும்மானா இப்போவே பொய் சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு நினைவு வந்த பிறகு ஏதாச்சும் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. உடனே இவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அவரை பார்க்குறாங்க. அம்மு பாப்பா பிறந்தப்பவே எங்கள் மிஸ்ஸும் தவறிட்டாங்க. இதை வந்து நான் அம்முக்கிட்ட சொல்லலை. அம்முக்கிட்ட வந்து உங்கள் அம்மா எங்கேயோ வேலை விஷயமா வெளியூரில் இருக்காங்க, என்னைக்கா இருந்தாலும் வருவாங்க அப்படின்னு தாங்க சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்தை அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவள் மனசு உடஞ்சி போயிடுவா, அதனால தான், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. உடனே காவேரிக்கு மனசு இறங்கி சொல்கிறாங்க, பாவங்க, சின்ன வயசில் அந்த குழந்தை அம்மாவை இழந்து தவிக்குது, அதனால் நிம்மதி கிடைக்கணும்னு உங்களுக்கும் குழந்தைக்கும் நான் கடவுள் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் என்னால் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் இந்த கல்யாண விஷயத்தையே பற்றி நான் பேச மாட்டேங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து காவேரியோடைய அம்மா வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கங்காக்கும் யமுனாக்கும் வீடியோ கால் பண்ணுறாங்க. அதில் வந்து கங்கா கேட்குறாங்க, ஏம்மா நீயே கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை பற்றி பேசுகிறேன்னு சொன்னல காவேரி கிட்ட, இப்போ ஏம்மா அவசரப்பட்டு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணுவேன், அவங்க வீட்டிலேருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, அதாண்டி நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. யமுனா சொல்கிறாங்க, அம்மா ஏற்கனவே விஜய் மாமா மேலே அவள் கோபமாக இருக்கிறா, இன்னும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் ருத்ர தாண்டவம் ஆடுவாளம்மான்றாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே காவேரி வராங்க. காவேரி வந்ததும், யார்மா ஃபோனில் அப்படின்றாங்க. எங்கே உங்கள் பாசமலர்களா, கொடு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க. அக்கா, இன்னைக்கு அம்மா என்ன விஷயம் பண்ணாங்க தெரியுமா? அதான் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அந்த குழந்தையோடைய
அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு என்ன இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, அக்கா அதில் என்னக்கா இருக்குது? அவரு பொண்ணு கேட்ட வந்தா உனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும்ல, கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க யமுனா. அதுக்கு காவேரி கேட்குறாங்க, என்னக்கா நீயும் பேசுகிற, என்னடி நீயும் பேசுகிற? எப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை வந்து இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அக்காவையும் அவங்க தங்கச்சியும். கங்கா சொல்கிறாங்க, ஏய் இதில் என்னடி தப்பு இருக்குது? அவளும் கரெக்டாக தானடி சொல்கிறா. யமுனாவும் அந்த குழந்தை மேலே நீ பாசமாக இருக்க, அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு இப்போ தனியாக தானே இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃபு தான் இல்லை இல்லடின்றாங்க. யார் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒரு கல்யாணம் பண்ண ஆளை நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. நான் என் மனசை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து இவ எப்புட்றீ இது மாதிரி இருக்கிறாளடி, நான் என்னடி பண்ணுறது அப்படின்றாங்க. காவேரியோடைய அம்மா. விஜய் வந்து அப்படியே காவேரி ஃபோட்டோவையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. நாளைக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய் பாய்.